சித்தி எப்படி இருக்க? நான் இன்னைக்கு பால் கொழுக்கட்டை பண்ணேன் வீட்ல. எனக்கும் எப்படி பண்ணேன்னு சொல்ல, நானும் பண்ணுறேன். சரி வா சொல்லித்தரேன் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துட்டு அதில் ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கோ. சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோ. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாகாமல் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோ. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கோ. ரொம்பவும் பெருசாக உருண்டை பிடிக்காமலையும் ரொம்ப சின்னதாகவும் பிடிக்காம இந்த மாதிரி மீடியமாக பிடிச்சிக்கோ. ரொம்ப பெருசாக பிடிச்சின்னா கொலக்கட்டை வந்து உள்ளே வேகாது, நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி மீடியமாக இந்த சைஸ்க்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கோ. அப்புறம் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து இந்த மாதிரி பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கோ. ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கொலக்கட்டையை போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கொலக்கட்டையை போட்டோன்னா அது வந்து தண்ணியில் ஃபுல்லாகவே கரைஞ்சிரும். ஓகேவா? நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொலக்கட்டை அதில் போட்டினா கொலக்கட்டை வந்து கரையாது, வெந்துடும். அதே மாதிரி கொலக்கட்டையை வந்து உள்ளே போட்டோடனே நீ கரண்டிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. மிக்ஸ் பண்ண அப்படின்னா எல்லாமே கரைஞ்சிரும். அப்படியே 5 மினிட்ஸ் விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நீ வந்து கிண்டி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து ஒரு 1/4 கப் வந்து நீ மில்க் சேர்த்துக்கோ. மில்க் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோ. அப்புறம் ஒரு 1/4 கப் வந்து ஜீனி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோ. இல்லைன்னா கீழே போயிட்டு ஜீனி கரையாமல் அப்படியே இருக்கும். நல்லா கிண்டி விட்டு கிளறி விட்டு லாஸ்ட்டில் 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் எடுத்து ஏலக்காயை தட்டி அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் அப்படியே 5 மினிட்ஸ் ஒரு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. இப்போ வந்து சுவையான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி. நீ வீட்டில் போயிட்டு செஞ்சு பாருப்போ. கண்டிப்பாக நான் வீட்டில் போயிட்டு செஞ்சு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சமையல் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இது போன்ற சின்ன சின்ன சமையல் குறிப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.